பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை நாம் எல்லோருமே எதிர்பார்க்கிறதான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ நான் எப்போ நான் சுகித்திருக்க முடியும், ஒரு போராட்டம் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், நிம்மதியாக சமாதானமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், அது எப்போ வரும் என்று சொல்லி நாம் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த உலகத்தில் மனுஷராய் பிறந்த எல்லோருமே எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையில் எப்பொழுது எனக்கு சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எப்பொழுது என்று சொல்லி மனுஷர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது. உங்களுடைய நெருக்கங்கள் மாறி, உங்கள் பிரச்சனைகள் மாறி, உங்களுக்கு சுகவாழ்வை நான் சீக்கிரத்திலே கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ரூத்தை பார்க்கிறோம். ரூத் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர். அவள் ஒரு மோவாபிய பெண், ஒரு யூதனை திருமணம் செய்து கொள்ளுகிறாள். சில நாட்களிலே அவருடைய கணவன் மரித்து போகிறார். அந்த குடும்பத்தில் 3 மரணங்கள் சம்பவிக்கிறது. கடைசியில் ஒன்றுமில்லாமல் தன்னுடைய மாமியாரோடு கூட பெத்லகேமுக்கு அவள் பயணப்பட்டு போகிறாள். வாழ்க்கை முழுவதுமாக இருண்டு கிடக்கிறது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு ஒரு நம்பிக்கை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருந்தாலும் மீண்டுமாக எனக்கு சுக வாழ்வை துளிர பண்ணுவார் என்று சொல்லி நிச்சயமாய் அவள் விசுவாசித்திருப்பாள். அது நிமித்தமாக ஒன்றுமே இல்லாமல் போனாலும், தனக்கு முன்பாக எதிர்காலம் இருளை போல இருந்தாலும், தன் மாமியாராகிய நகோமியோடு கூட இஸ்ரவேலின் தேவனை அவள் விசுவாசித்து பெத்லகேமுக்கு போனாள். அங்கே என்ன நடந்தது? அவள் நினைத்தபடியே, அவள் விசுவாசித்தபடியே கர்த்தர் அவருடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்விட செய்தார். பட்டு போனவருடைய வாழ்க்கை துளிர்விட செய்தார். மீண்டுமாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார். நல்ல ஒரு கணவனை அவளுக்கு மீண்டுமாக கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் வாழ்க்கை துளிர பண்ணினார். ரூத்தினுடைய வாழ்க்கை துளிர்விட செய்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய ஆஸ்திகளாக இருக்கட்டும், நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும், நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருந்தாலும், கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீண்டுமாக உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு மீண்டுமாக சுக வாழ்வை துளிர பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி ரூத் ஆண்டவரே தன் வாழ்க்கையிலே பட்டு போன ஒரு நிலையில இருந்தால், ஆனாலும் உம்மை விசுவாசித்து வந்த பொழுது ஆண்டவரே மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையை துளிர செய்தீரே, சுகவாழ்வை கொடுத்தீரே. ஆண்டவரே, ரூத்தின் வாழ்க்கையிலே அப்பா சுக வாழ்க்கை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனே சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.